Hello friends, welcome back to Play Tamil Labs. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டான மந்த்ஸில் நிறைய நியூ மூவிஸும் நான் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். அண்ட் அதுலேயும் சில மூவிஸ்க்குலாம் வந்து நான் ரிவ்யூவே வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தேன்னா. ஸோ ஃபைனலி ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோவில் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3 மூவிஸ் வந்து புதுசாக நான் பார்த்துருக்கேன். அண்ட் மெயினாக கொஞ்சம் ஆஸ்கர் வின்னிங் ஆன மூவிஸ் தான். ஸோ அது எப்படி இருந்திருக்கு, என்னோட தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை தான் அப்படியே இன்றைக்கி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம புவர் திங்ஸோட மூவி 2023 ரிலீஸ் ஆனது. அண்ட் இந்த படம் என்டையர் ஆஸ்கர் அவார்டே வின் பண்ணியிருக்கு. ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸில் நம்ம எம்மா ஸ்டோன் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த படம் IMDbலாம் 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ படத்தை பார்க்கும்போது ஏம்மா எதுக்குமா இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி தான் வந்து என் மைண்டு ஃபுல்லாகவே தாட்ஸாக இருந்தது. ஏன்னா படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நியூடிட்டி சீன்ஸோடு தான் இருந்திருக்கு. அதுவும் எம்மா ஸ்டோன் நியூடாக வச்சுருக்காங்க. இதுதான் என்னால் கொஞ்சம் நம்பவே முடியல. அண்டு அது கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இந்த பார்க்கும்போது. ஸோ இதுக்கு முன்னாடி நானும் இந்த படத்தோட ட்ரெய்லர்லேருந்து எதுவுமே பார்க்கல. அண்டு அப்படியே இனிஷியலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஓகே, ஸ்டார்டிங் ஃபுல்லாக கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டோடு இருக்கும். அண்டு ட்ராமா டைப்பாக தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்டோரி வைஸும் கொஞ்சம் நல்லபடியாக தான் போயிருந்தது. சடனாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி டாப்பிக்கான இதெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ அங்கே க்ரியேட் ஆகிரும். அண்டு சிம்பிளாக சொல்லணுன்னா இவங்களோட பாடி வந்து பெரிய பொண்ணோட பாடி, ஆனால் பிரெயின் வந்து சின்ன பொண்ணோட பிரெயின். அண்ட் அதனால பாடி வந்து சில நீட்ஸோட கேட்கும். அண்ட் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் அட்வென்ச்சராக போயிட்டு ஃபைனலி எங்கெங்கேயோ போய் முடிச்சிருவாங்க. ஆனால் மார்க் ரஃப்லோலாம் உள்ளே நடிச்சிருப்பார். அண்ட் அவர் தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லுவேன். ஆனால் என்டையர் இந்த படத்தோட கான்செப்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அவங்க ஆக்டிங்காக தான் பெஸ்ட் ஆக்டர்ஸில் வந்து நல்லா ஆஸ்கர் அவார்டே வின் பண்ணியிருக்காங்க. மீதி வயசு இந்த படம் வந்து என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அவ்வளோவோ வந்து பெரிய ரேஞ்சான ஒரு மூவியும் இல்லை. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரமாட்டிக்காகவும் அண்டு ஒரு வேறு ஒரு கான்செப்டாக போயிருக்கு. அதனால் இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கணும். அப்படியே அந்த மாதிரியான நீங்கள் மூமெண்ட்ஸை வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது ரொம்பவே ஒரு ஆவரேஜான மூவியாக தான் இருந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம Godzilla -1 ஃபைனலி ஓகே, நம்ம இந்தியாவில் தான் ரிலீஸ் பண்ணல. ஸோ நம்ம இந்தியன் OTT பிளாட்ஃபார்ம்லேயும் ரிலீஸ் பண்ணல. ஆனால் நெட்டில் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வீடியோ ஆன் டிமாண்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிருந்தது ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் மட்டும்தான். அண்ட் அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் பார்க்கணுன்னா கொஞ்சம் இன்டர்நெட்டோட பவர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பார்க்க முடியும். பை த வே இந்த படம் கூட நம்ம 2023 ரிலீஸ் ஆனது. அண்ட் நம்ம ஆஸ்கர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு VFXக்காக வந்து அவார்ட் வின் பண்ணியிருந்தாங்க. அண்டு நிறைய ரிவ்யூஸ் வைஸில் நிறைய இடத்துல வந்து கம்மியான பட்ஜெட்டில் பயங்கரமாக படத்தை எடுத்துருக்காங்க. உள்ள Godzilla வந்து வேறு லெவலில் காமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ஆல்ரெடி இதோட டாக்ஸ் கூட நம்ம அப்டேட்ஸ்லேயும் நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்காக இந்த படத்துக்காக ஈகராக அந்த வரட்டும் டெஃபினட்டாக அதை பார்த்துடலான்னு. அண்ட் படம் சர்ப்ரைசிங் இல்லை, ஆல்ரெடி மைண்ட் செட் இருந்தது இந்த படம் நல்லபடியாக தான் இருக்க போகுதுன்னு. அண்ட் அதே மாதிரி தான் என்டையர் மூவி பயங்கரமாக இருந்திருக்கு. Godzillaவை வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து அது ஃபேன்ஸாக இருப்பீங்களா, அவங்களாம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா Godzillaவோட ஃபேனெல்லாம் இருக்கவே மாட்டீங்க. ஸோ அது அப்படி தான் இருந்திருக்கு. Godzilla வந்து செம்ம பெரிய ஒரு மான்ஸ்டர் கைஜு. அண்ட் அது வந்து எந்த ஒரு பாவம்னு கூட பார்க்காம எல்லாரையும் சாவச்சிட்ருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா 1950s டைம்லைன் பீரியடாக ஜப்பான் இப்போ தான் வந்து வேர்ல்டு வார்லேருந்து அவங்க இப்போ தான் கொஞ்சம் வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வரல, அந்த வெளியே வர ஸ்டேஜில் தான் சடனாக இன்னொரு மான்ஸ்டர் அட்டாக் வந்துடும். அண்ட் அங்கே தான் இந்த டைட்டிலே வந்திருக்கு. ஆல்ரெடி அவங்க கிரவுண்ட் ஜீரோவில் இருக்காங்க, அதுலேயும் -1 ஆட்டம் போயிட்டுருக்குன்னு. அண்ட் இதுக்கப்புறமா Godzillaவை எப்படியெல்லாம் வந்து தோக்கச்சிருக்காங்க. எல்லா ஹியூமன்ஸாக சேர்ந்து ஒரு பயங்கரமான பிளானோடு கொண்டு வருவாங்க. அண்ட் அவங்க வந்து வர்சஸ் Godzillaவோட ஒரு ஓஷனில் ஒரு செம்ம பெரிய பேட்டில் சீக்வன்ஸ் ஆடம் நடக்கும். அண்ட் அதெல்லாம் நல்லபடியாக இருந்திருக்கு. ஸோ அகெயின் இந்த படத்தை நீங்கள் இன்கேஸ் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்குன்னா ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக பார்க்கலாம். VFX குவாலிட்டிக்கெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன சில இடத்துல வந்து எனக்கு Godzilla பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அது வேறு எதுவும் கிடையாது, இதுதான் வந்து ஒரிஜினல் Godzilla. அவங்க கிரியேட்டர்ஸ் ஜாப்பனீஸ்லேருந்து அப்படி தான் அவங்க க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஹாலிவுட் வந்து அப்படியே டோட்டலாக மாற்றிட்டாங்க Godzillaவை இன்னும் கொஞ்சம் ஹீரோயிக்காக காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால அது 2 Godzillaவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இதுதான் ஒரிஜினலான Godzilla. அண்ட் இது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம தி அயன் கிளான்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இன்னொரு நல்ல மூவி. IMDb 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வேறு நான் இதை டெஃபினட்டாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக என்னோட ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனலி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் இது பார்க்குறதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்டையர் ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. அண்ட் வான் என்ரிக்குன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு
கர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அது ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஃபேமிலியில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த ட்ராஜடி எப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து அப்படியே கொஞ்சம் சினிமேட்டிக்காகவும் இன்டெப்த்தாக வந்து இந்த படத்தில் நல்லபடியாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட நீங்கள் 1980s ஏரா அந்த டைம் லைன் பீரியடை தான் உள்ளே பார்க்க போகிறீங்க. இனிஷியலாக நம்ம மெயின் ஹீரோ அவர் தான் வந்து ஃபுல் ரெஸ்லிங்கில் இருப்பார். அண்ட் அவர் நல்லா சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு என்டையர் ஒரு ஆர்மியாட்டம் பசங்க இருப்பாங்க, லைக் 4-5 பேர். ஸோ அவங்க பசங்களையும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே ரெஸ்லிங்குள்ளே வந்து அவர் சேர்க்க ஆரம்பிப்பார். அண்ட் சில அப்படியே ட்ராஜடியான ஈவெண்ட்ஸும் வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலி என்டையர் இந்த ஃபேமிலி எப்படி டாப் மோஸ்ட்டில் இருந்தாங்க அப்படியே டோட்டல் டவுன்ஃபால் ஆகிருக்காங்க. அதை தான் நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ஆனால் என்டையர் எனக்கு மூவியில் பிடிச்சிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓகே இந்த கான்செப்ட் சொல்லிட்டேன், பட் அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அண்ட் நல்லா சினிமேட்டிக்காக இருந்திருக்கு. மெயினாக எல்லாருமே ரெஸ்லிங்னால நல்லா ஃபிட்டாக வந்திருக்காங்க. அண்ட் சில ரெஸ்லிங்லாம் சில மூமெண்ட்ஸ்லாம் காமிப்பாங்க, அதெல்லாம் செம்ம ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ லைக் ஓகே அந்த டைமில் ரியலாகவே இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பார்க்க ஃபேக்காக தெரிஞ்சிட்ருக்கு. பட் என்டையர் இந்த மூவி லைக் நீங்கள் ஆக்ஷன் லவர்ஸ் அண்ட் ரெஸ்லிங் கேட்டகிரி லவர்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்காகவே டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இந்த மூவிஸ்லாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சிது. அண்ட் அப்போ தான் ஃப்ரீ டைமில் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் பார்த்து கவர் பண்ணி வந்துட்டுருக்கேன்னா. ஸோ தனியாக ரிவ்யூ போடுறதோட இந்த மாதிரி ஒரே கொலாபோட 3 மூவிஸோட அட் எ டைம் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதில் நீங்கள் எந்த மூவியை பார்த்துருக்கீங்க, இல்லை மூவியோட உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருந்திருக்கு, அது கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.